திருவல்லிக்கேணியில் இருந்தார் வெங்கட்ராமையர் அப்படின்னு. திருவல்லிக்கேணி திருவட்டீஸ்வரம் போயிட்டு வெங்கட்ராமையர்னு பேர். அவருக்கு என்ன வேலைன்னர், இதுதான் தீபாவளி சமயத்தில் பெரியவா சொன்னான்னு சென்ட்ரல் ஜெயில் முதலான இடங்களுக்கெல்லாம் போய் அந்த கைதிகளுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் கொடுத்து, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் படுத்து நிற்கிறவாளுக்கு வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி பிரசாதத்தை கொடுத்து இதெல்லாம் கொடுத்து, அவர்களும் அன்னைக்கு ஒரு நாளானும் தங்களோட கவலையெல்லாம் மறந்து தங்களோட கஷ்டங்கள்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் பெரியவா இப்படியெல்லாம் ஒரு ஸ்கீம் வச்சா. இப்படி கொடுப்பா. அதுக்காக இது தெரிஞ்சுட்டு பல பேர் புடவை வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதில் ராமூர்த்தின்னு ஒருத்தர், அவர்கிட்ட என்ன பண்ணால் யாரோ கார்த்தால தான் ஒருத்தர் 2 கட்டு புடவை வேஷ்டியெல்லாம் கொண்டு கொடுத்துருக்கார். பெரியவா அந்த ராமூர்த்திட்டு சொன்னால், இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, அப்புறம் யாரானு இல்லாத வரத்தை கேட்குறத எடுத்து கொடு, நான் ஒன்றா சொல்கிறேன் கொடுக்கலான்னு. இவர் எல்லாத்தையும் எடுத்துன்னு போனார். உள்ளே வச்சு மூடணும். இவரோ தேனம்பாக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெட்ட வழி. இப்போவான கட்டடம்லாம் வந்துடுத்தோ, அப்போ ஒன்றும் இருக்காது. பெரியவா அந்த ரூம் மட்டும் இருக்கும், அந்த சிவன் கோவில் மட்டும் இருக்கும். ஒரே அந்த குளம் சுற்றி வர ஓன்னு இருக்கும், வெறிச்சுன்னு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போகிறதுக்கே பயப்படணும் எல்லாரும். நடுப்புற சுடுகாடு வேற, அந்த வேகவதிக்கு நடுப்புற. அப்படி ஒரு அமானுஷ்யமான இடமா இருக்கும். அதில் பெரியவா குளிக்கிறதுக்குன்னு ஒரு தொட்டி இருக்கும், ஒரு சிமெண்ட் தொட்டி கட்டி வச்சிருப்பா. அதில் தண்ணியை ரொப்பி அதில் அமுங்கி குளிப்பா. அந்த தொட்டியில் காலி தொட்டியாக இருந்தது. இவர் என்ன பண்ணார், இதை வச்சு வைக்கிறதுக்கு அங்கே பூட்டா கிட்டா பொட்டியா ஒன்றும் கிடையாது. அந்த தொட்டியில் இந்த புது புடவை வேஷ்டி எல்லாத்தையும் வச்சார். மேலே ஒரு பலகாயை போட்டு மூடினர். இவர் உள்ளே போய் படுத்துன்னு விட்டார். எல்லாரும் தூங்கியாச்சு. வெடிகாரத்தால் பெரியவா ராமூர்த்தி இவர் எழுந்துட்டு ராமூர்த்தியை கூப்பிடுன்னு ராமூர்த்தி வந்தார். அவர் பாவம் அரகர தூக்கத்தில் எழுந்துன்னு வர வந்தா பெரியவா கேட்டா, என்ன நேத்திக்கு அந்த பெரிய மனுஷன் புடவை வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை உங்ககிட்ட கொடுத்த என்ன பத்திரமா வச்சிருக்கியோ அப்படின்னு. வச்சிருக்கேன். என்ன எங்கே வச்சிருக்கேன்னு? அங்கே உள்ளதான் தொட்டியில் வச்சிருக்கேன்னு. போய் எடுத்துன்னு வா அப்படின்னு. அவர் பார்த்தார், இப்போ வெடிகாரத்தாலே எதுக்கு இப்போ இந்த பூட்டையை எடுக்க சொல்லணும்? யாரானு வந்திருந்தாலும் எடுத்து கொடுக்கறதுக்கு பரவாயில்ல, ஒருத்தரும் வரல, போய் எடுத்துன்னு வா அப்படின்னார். பெரியவா சொல்லிட்டா அவர் போனார். போய் அந்த பலகாயை திறந்து பார்த்தா ஷாக் என்னென்னா, புடவை வேஷ்டியை காணும், கட்டு காணும், வச்சதை காணும்னோன்னே இவருக்கு பயமாக போயிடுது. ஓ, இதுக்கு தான் பெரியவா எழுப்பி கேட்டிருக்கா போல இருக்கு. வந்தார், பரபரக்க ஓடிந்தார். அந்த வச்சதை காணும் அப்படின்னார். எங்க வச்சேன்னு? அங்கதான் தொட்டியில வச்சுன்னு. எப்படி போச்சுன்னு தெரியல. வச்சு இந்த புடவை வேஷ்டிலாம் காண. யாரோ பாவம் நல்ல மனுஷன் வாங்கி கொடுத்தாரு, அதை திருடின்னு போகிறதுக்கு எவனோ வந்திருக்கான் பாரு. காலமே கட்டி போயிடுத்து. வர மடத்துலேயே வந்து திருட ஆரம்பிச்சுட்டா. அப்படி இப்படின்னு அவர் பொறிஞ்சு தள்ளினார். பெரியவா உடனே சொன்னா, இல்லை அதுக்கு தான் கேட்டேன், ஏதோ நீ பத்திரமா வச்சிருக்கேன்னு தூங்கின்னு இருக்கியே, நீ பாட்டுக்கு தூங்கின்னு இருக்க, வச்சதெல்லாம் போயின்னு இருக்குன்னு கூட தெரியாத. இவர் பார்த்தார், யாருக்கு இவ்வளவு தைரியமா வந்து இங்கேயோ பெரியவா படுத்துன்னு இருக்கா, இங்கே ஒன்றும் பெரிய மரப்பெருப்பு ஒன்றும் இல்லை, வெட்ட வெளியாக இருக்குது, இதில் வந்து எவன் திருடுவோம் அப்படிங்கிற அவருக்கு ஒரே குடைச்சல். ஏன்னா எவன் வந்து இவ்வளவு தைரியமாக இங்கே திருடினான்னு தெரிலன்னு ஒரு முனையின்றே இருந்தார். உடனே பெரியவா சொன்னா, அது இருக்கட்டும், இந்த இங்கே கோசாலை இருக்கே, இந்த மாட்டுக்குட்டாயில் பசுமாடெலாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னு. இவர் தான் பார்த்துக்க, நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ தனியாக பார்த்துக்கிறே, உனக்கு யாரானு ஹெல்ப்புக்கு இருக்காளோ அப்படின்னு. உடனே யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி, அவன் தான் பார்த்துக்கிறான், கூட இருக்கான், அவன் எல்லாம் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு. அவன் வீடு எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு. இங்கே தான் வரதராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னா. அப்படியா? வந்து பாவம் சம்சாரி, வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தீபாவளி வருது, நீ என்ன பண்ணு, இன்னும் 2 பேரை அழிச்சுக்கோ, மடத்துலேருந்து எண்ணெய், சீயக்காய் பொடி, இன்னும் ஸ்வீட்டு, இங்கே வர பட்டாசு கிட்டாசு எல்லாம் எடுத்துக்கோ, மேஞ்சளவுக்கு கொஞ்சம் பணத்தையும் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் வீட்டில் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தீபாவளியை நன்னா கொண்டாட சொன்னேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டுவான்னு. ராமூர்த்திக்கு இப்போ புரியல. இப்போ என்ன திடுதுப்புன்னு காலங்கார்த்தால சீர் எடுத்துன்னு போகிறாப்புல இத்தனையும் எடுத்துன்னு அவன் வீட்டுக்கு போகணும், எத்தனையோ பேர் இருக்கிறதே அவன் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு போவானே. சொன்ன இப்போ என்ன இருக்குது, தீபாவளிக்கு என்ன 2 நாள் இருக்குது,
இப்போ என்ன அவனுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு. இல்லைடா, அவன் வெறும் துணியை மட்டும் எடுத்துன்னு போய் அதை வச்சுன்னு எப்படி தீபாவளி கொண்டாடுவான், மீதி எல்லாம் வேண்டாமா அப்படின்னு. இது சொன்னோன்னு தான் இவருக்கு தூக்கி ஆறி போட்டுது. இப்போ புரிஞ்சு கொடுத்து யாரு எடுத்திருக்கான்னு. ஏன்னா இங்கே மடத்துக்குள்ள அவ்வளோ தைரியமாக இங்கே பழகின வாழை தவிர வேற எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இவர் புரிஞ்சு கொடுத்து உடனே, அடப்பாவி, கூடவே இருந்து அவனா கண்ணை வச்சுட்டான், இப்பவே போய் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இவர் இப்போ திருடன் தெரிஞ்சுட்டாரு, அதனால இப்போ போய் இவர் கேட்குறேன் அப்படின்னு. உடனே பெரியவா இவர் இப்போ போய் அவனோட சண்டையெல்லாம் போடக்கூடாது, நான் சொல்கிறபடி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நான் சொன்னேன்னு சொல்லி இதெல்லாம் வச்சுன்னு தீபாவளியை நன்னா கொண்டாட சொன்னான்னு கொடுத்துட்டு வா அப்படின்னு. இவர் கோவம் வந்துட்டு, திருடினான்னு தெரிஞ்சிருக்கு, அவனை கண்டிக்காத என்ன ப்ரைஸாக கொடுப்பா இன்னும் அப்படின்னு. நான் சொல்கிறபடி எடுத்துன்னு போய் பாரு, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் மீற முடியுமா? எல்லாருக்கும் கோவம் வேற. ஒரு திருடனுக்கு எல்லாரும் சீர் எடுத்துன்னு போனால் வருஷம் எடுத்துன்னு போகிறதுக்கு கோவம் வராதா? எல்லாத்தையும் தூக்கிண்டா போனான். போய் வீட்டில் கதவை தட்டினா அவன் காலங்காலத்தால் சூரியன் உதைக்கிறதே என்ன எல்லாருமே ஐயர்லாம் வந்து நிற்கிறது பயப்படுறான். என்னாச்சுன்னா எல்லாரும் கொண்டு வச்சா, எல்லாத்தையும் வச்சு இந்தா வெறும் வேஷ்டி புடவையெல்லாம் வச்சுன்னு துணியை வச்சுன்னு மட்டும் தீபாவளி கொண்டாட முடியாதான், இதெல்லாமும் கொடுக்க சொன்னா பெரியவா, இதையும் வச்சு நன்னா கொண்டாடு அப்படின்னா எல்லாம் திருன்னு வந்துடுத்து. அவன் விக்கிச்சு போயிட்டான். இது என்னையாது, என்ன பண்ணுவோம், பயந்தான். நேர குடுகுடுன்னு ஓடி வந்தான். ஓடி வந்து பெரியவா காலில் விழுந்தான், அழுதான். நான் திருடினுக்கேன்னு தெரிஞ்சு கூட ஏன் திருடினேன்னு ஒரு வார்த்தை கேட்காத, இன்னும் தீபாவளிக்கு என்னென்ன வேணுமோ மேற்கொண்டு சாமான்லாம் வேற கொடுத்து அனுப்புறேன்னா வேற யாரானும் கொடுத்து அனுப்பல, எந்த அசடானும் கொடுக்குமா? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். ஆனால் இவர் என்ன பண்ணான்னு கொடுக்குறான். இது கூட இருந்தவர்களெல்லாம் ரொம்ப இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது, இவர் இருந்தாலும் ரொம்பவே இவர் ஓவராக தான் பிஹேவ் பண்ணுறார், வேறு மல்லியம். உடனே பெரியவா சொல்கிறா, என்ன பண்ண சொல்கிற, இல்லாத கொடுமை இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறது. குழந்தைகள் குட்டியெல்லாம் இருக்குது வீட்டில், தீபாவளி நன்னா கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வசதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, என்ன இப்படியெல்லாம் தான் பண்ண தோன்றது. அப்புறம் சொல்கிறா, யாரு கண்டா அவன் நிலைமையில் நம்ம இருந்தால் இதை விட ஏதானு பெருசாக பண்ணியிருப்போமோ என்னமோ. அதனால ஒன்றும் இல்லைப்பா. அப்போ சொல்கிறா, இன்னுமே உனக்கு ஏதானு வேணும்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துன்னு போ, உன்னை வேண்டான்னு சொல்ல எடுத்துக்கோ, சொல்லிட்டு எடுத்துன்னு போ. அழுதான். இப்படி ஒரு அன்பே வடிவமாக இருக்கிறவட்ட போய் நான் கண்ணை வச்சேன் பாரு, தப்பு 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 அழுதான். நமஸ்காரம் பண்ணோம், எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கேன், திருப்பி வச்சுட்டேன்னு. கொடுத்தது தான் நீனே எடுத்துன்னு போன்ட்டு. இதான் பெரியவா. அப்புறம் கூட இருக்கிறவாள்கிட்ட சொல்கிறா, என்னமோ அவன் திருடினத்துக்கு எல்லாத்தையும் பரிசு கொண்டு கொடுக்குச்சேன்னு கோச்சின்றேளே, இப்படி பண்ணினதுக்கு அப்புறம் இனிமே எங்கேயானு திருடுவனாவும், இனிமே எங்கே போய் திருடுனாலும் அவளும் சீர் கொண்டு வருவாளுன்னு பயப்படுவாமோ. அதாவது தப்பை திருத்தணும்னா என்னென்ன, அன்புனால தான் திருத்த முடியுமே வழிய அதிகாரத்தினாலேயோ சட்டத்தினாலேயோ எதனாலையும் திருத்திட முடியாது. தப்பு பண்றவாளே எப்படி திருத்தலாம் அப்படின்னு, அன்புனால திருத்துறது. அதுதான் அங்க. இன்னொரு கிராமத்தில் இருக்கா, மடத்தில் கைங்கரியம் என்ற ஒருத்தர். அவர் என்ன மடத்தில் எக்கச்சக்கமாக சாமான் வருது, இதெல்லாம் எனக்கு கணக்காக வச்சுக்க முடியும், யார் இல்லாமல் வாங்கிட்டு கொண்டு கொடுக்குறா, ஏதோ எடுத்துன்னு போ. அவர் என்ன பண்ணார், இத்தனை உளுத்தம் பருப்பு எடுத்துன்னு போயிட்டார். நிறைய யாரோ உளுத்தம் பருப்பு கொடுத்துருந்தா இத்தனை ஒரு பையில் போட்டு தூக்கின்னு போயிட்டார். எப்பொழுதுமே நம்ம கூடவே வெள்ளெல்லாம் இருக்குமே, அதில் இன்னொருத்தர் கைங்கரியம் என்ற பார்த்துட்டார், இவன் பையில் உளுந்து எடுத்துன்னு போகிறத. அவர்கிட்ட போய் கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு என்ன ஓன் வெட்டு தான், நான் பாட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு அவருக்கு கட்சி பண்ணலாம். அதனால் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட போய் போட்டு கொடுத்தார். வர வர மடத்தில் ஒன்றும் சரியா இல்லை, அதாவது இஷ்டத்துக்கு போகிறது வருது, பெரியவா எல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னு. இப்போ என்னாச்சு ஏதாச்சு, என்னாச்சு, எதுக்கு இப்போ புலம்புற அப்படின்னு. இல்லை வச்ச சாமான்லாம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அங்கங்கே கால் முளைச்சு அப்படின்னாரு. அதுக்கு எப்படி சாமானுக்கு எப்படி கால் முளைக்கும் அப்படின்னு. சாமானுக்கு முளைக்காது, கால் முளைச்ச மனுஷாளுக்கெல்லாம் கை இருக்கிறதுனால தூக்கின்னு போவா. இப்படி எல்லாம் சொன்னார். இப்போ என்ன நடந்தது அதை சொல்லும் அப்படின்னு. உடனே சோன்சோ பேரை சொல்லி, முழுந்த தூக்கின்னு போறான் அவன் பாட்டுக்கு அப்படின்னு. அப்படியா,
உளுந்தையை எடுத்துன்னு போனா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னா. அடாடா அப்படின்ட்டு நீ ஒன்று பண்ணே அப்படின்னார். இப்போ தானே யாரோ தேங்காய் எண்ணெய் நமக்கு மடத்தில் ஒரு குடம் கொண்டு கொடுத்தா அப்படின்னு. ஆமான்னு. அதுலேருந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் 2 லிட்டர் விட்டு அந்த தேங்காய் எண்ணெயும் கொண்டு அவாத்தில் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இவர் பார்த்தார், உளுந்த திருடின்னு போகிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் இவர் தேங்காய் எண்ணெயை கொடுங்கிற. ஏன்னா பெரியவா விளையாடுறாளா? அவன் உளுண்ட திருண்டு போகிறாங்கிறேன், ஏண்டா அவனை கூப்பிட்டு ஏண்டா உளுந்த திருண்டுன்னு கேட்காத, தேங்காய் எண்ணெயை கொடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, நீ தேங்காய் எண்ணெயை கொண்டு கொடு அப்படின்னார். கொடுத்துட்டு எதுக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பெரியவா கொடுக்க சொன்னான்னு ஒன்றும் பதில் சொல்லாத சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடும்னா. இவர் போனார், நேராக கொண்டு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சார். என்னடா அது அப்படின்னார். தேங்காய் எண்ணெய் தெரியாது, பார்த்தா தெரியல அப்படின்னா. அதான் கேட்குறேன், எதுக்கு தேங்காய் எண்ணெய் கொண்டு திடீர்னு வீட்டுக்கு அப்படின்னார். எனக்கு தெரியாது, பெரியவாவுக்கு சொன்னான் அப்படி. பெரியவாவுக்கு சொன்னால, பெரியவாவுக்கு திடீர்னு எனக்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்க சொன்னான்னு எல்லாம் அவர்கிட்டயே வந்து கேட்டுக்கோ அப்படின்னா இவர் வந்துட்டார். இந்த ஆளுக்கு என்னன்னு புரியல, நேராக வந்தார். வந்தால் தேங்காய் எண்ணெய் அனுப்பிச்சேனே வந்ததோ அப்படின்னா. அதான் கேட்கணும், எதுக்கு திடீர்னு எனக்கு இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் கொடுத்தா அப்படின்னா. இல்லைடா, வெறும் உளுந்து எடுத்துன்னு போனால் எப்படி வடை தட்டுறது, வெறும் உளுந்து எடுத்துன்னு போய் எப்படி வடை தட்டி திங்கிறது. இப்போ தான் புதுசாக தேங்காய் எண்ணெய் ஆடி வந்திருக்கு, ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வடை தட்டி தின்னா நன்னாவே இருக்கும். அப்புறம் சொல்றா, இவர் எடுத்துன்னு போகிறதே எல்லாத்தையும் செட்டாக எடுத்துன்னு போ. இன்னைக்கு உளுந்து எடுத்துன்னு போகிறது, நாளைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு போகிறது, நாளைக்கு மிளகாய் எடுத்துன்னு போகிறது, ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வேணும்னா மொத்தமாக எடுத்துன்னு போ. அது என்ன பண்ணுவார், அப்புறம் ஆயுசுக்கும் வடை திங்கணும்னே தோணாது. ஏன்னா வடையை பார்த்தாலே சங்கராச்சாரிய மூஞ்சி தான் ஞாபகம் வரும். இதான் பெரியவா. நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ நமக்கு தெரியாத ஏதோ அவரை ஏமாத்திட்டு காரியம் என்று பார்க்கணும். எங்கேயானும் எங்கே அங்கு இங்கு எங்கு எனாதபடி நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பரம்பொருளோ அதுக்கு தெரியாத ஏதானு காரியம் செஞ்சிட முடியுமா? நாம் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே இல்லை அங்கே இல்லை அப்படின்னு. வேண்டாம்ப்பா, திருடுற உனக்குள்ளேயே அவர் இருக்காரு. அந்த திருடுற நீனே அவர் தானே. தேவி மகாத்மியம் தானே சொல்றது. அம்பாள் எப்படி இருக்கா சக்தி அப்படின்னார். எல்லாத்துலேயும் நீ தான் இருக்க, நல்லதாகவும் இருக்க அல்லதாகவும் இருக்க. பிரகலாதனாவும் நீனாவே தான் இருக்க, ஹிரண்யகசிபாவும் நீவே தான் இருக்க, ஆஸ்திகனாவும் நீயே தான் இருக்க, நாஸ்திகனாவும் நீயே தான் இருக்க. எல்லாமாவும் நீ தான். இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கும் ஒரு சக்தி வேணுமோ இல்லையோ? இன்னும் சொல்ல போனா இருக்கு இருக்குன்னு உபன்யாசம் பண்றவாழ் விட இல்லைன்னு சொல்றதே தான் ரொம்ப நன்னா இருக்கு. பிளாத்தோப்பு மீட்டிங்கை கேட்டாதான் பிரமாதமா இருக்கு. மயிலை பக்த ஜனசபான்னாக்க எல்லாரும் ஓடி வருவாள். என்ன ஏன்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். ஏன்னர் அதுவும் அம்பாளோட சக்தி தான். அப்படி பேசுறதுக்கும் ஒரு வாக்விலாசம் வரணுமே. அப்படி இல்லாமல் கூட்டம் கூட்டுறதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னாக்க அதுவும் ஏதோ ஈஸ்வர அனுகிரகம் இல்லாத அம்பாளோட அருள் இல்லாத சக்தி இல்லாத கிடைச்சிடுமா? தெரியல. அவர்களுக்கு வேணா தெரியல, இது அம்பாளோட அனுகிரகம் நம்மளோட சக்தினால நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, இதைத்தான் தேவி மகாத்மியம் சொல்றது. அதனால அதுவும் நீந்தாம்மா. இத்தனை ராட்சசர்கள், இத்தனை அசுரர்கள், இத்தனை அட்டகாசம் பண்ணினான்னா அவளுக்கு எங்கேருந்து வந்தது சக்தி? அதுவும் நீ கொடுத்த சக்தி தான். இது ஏன் இப்படி அப்படின்னு, அதுதான் உன்னோட லீலை. நீ ஏன் இப்படி பண்றேன்னு யாரானும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால ஞானிகள் என்ன பண்றான்னு, அவளுக்கு நல்லவாளும் ஒண்ணுதான், கெட்டவாளும் ஒண்ணுதான், நல்லதும் ஒண்ணுதான், கெட்டதும் ஒண்ணுதான், எல்லாத்தையும் சமமா பார்க்கறது. அதான் சாதவோ சமதர்ஷினா அப்படின்னு சாதுக்கள் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறான். எல்லாரையும் ஒன்னா பார்க்கறதோட இல்லை, எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறான். அவர்களுக்கு மனுஷனும் ஒண்ணுதான், ஆடு மாடும் ஒண்ணுதான், செடி கொடிகளும் ஒண்ணுதான். வள்ளலார் சொல்றாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னா என்ன நிலைமையில சொல்றாருன்னு, அவருக்கு பயிரை பார்த்தாலும் ஒன்னாதான் இருக்கு, பசிக்கிறவனை பார்த்தாலும் ஒன்னாதான் இருக்கு. இவன் பசியில வாடினாலும் அதே இரக்கம்தான் வருது. அவன் அந்த செடி கொடிக்கு தண்ணி இல்லாத அது வாடினாலும் இதே இரக்கம்தான் வருது. அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே ஜீவராசி தான், ஒரே உயிரினம் தான்.
இதுதான் சாதுக்களோட குணம். ஒரு கிராமத்தில் போயிருந்தா அந்த தெருவில் தெரு நாய் அப்படின்னு சில தெருவிலலாம் நாய் இருக்கும் இல்லையோ, அதுவெல்லாம் கூட்டமாக வேற இருக்கும். அந்த தெரு நாய்க்கெல்லாம் ஒரு குணம் என்னென்ன, வெளியிலேருந்து ஏதானு வந்துடுத்துன்னா அதை உள்ள விடாது.